எங்க அம்மா வேணும் ஆயாவா வேணும் பாட்டி அண்ணா எங்க அம்மா ஏடா மகாராஜா இப்ப சொல்றீங்களே எங்க அம்மா உனக்கு என்ன வேணும் ஏடா அவங்க அம்மா சரியா போறாங்க உங்க அம்மா சரியா இருப்பாங்க பார்த்தா யாருமா இல்ல அடி மாட்டா அவன் யாரு மௌனமா டேய் கேளு என்னன்னு கேளு ஒரு ஆட்டோல வந்துட்டா படிக்கணும் இப்ப நான் கேட பையன் கேட்டல எங்க அம்மா உனக்கு யாரு எங்க அம்மா உனக்கு யாரு தெரியாதா அண்ணன் கேளு ஆட்டோல வந்துட்டா ஆட்டோக்காரன் எங்க போடுறானா எங்க போய் படுத்துவான் நான் படிக்க 10 மாறி போய் படுத்தான் இன்னொரு வார்த்தை கேக்குறியா யாரு ஏன்னா தெருக்கூத்தால வந்துட்டான் எதனா படிக்கணும் மணி 1 மணி வரைக்கும் போய் சுத்திட்டு 3ஆம் மேல போய் சுத்திட்டு வர கேடா பையா டிகிரி பள்ளிக்கூடம் போறானா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான் சரி எம்ம நேரம் அடிப்பா தண்ணி வர வரைக்கும் அடிப்பியா என் மகனே நான் மட்டும் அவங்க அம்மா தானா போட உள்ள சரி அப்பயா பட்டம் தெரியாது உனக்கு பட்டம் தெரியாது உனக்கு நல்லா கடிக்க கூத்து பாருங்களா நான் பொட்டியும் போகுது வாய்ங்க மகாராஜா இந்த இவ்வளவு கட்ட கட்டினு வந்து குதிக்கிறியா மூச்சு வாங்க இதெல்லாம் ஒண்ணு விட நீ கட்ட வேணாம் அருமையான வேலை சொல்ற சரியா ஜெயிக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கூட பொண்டாடி கூப்பிட்டுக்கோ உன் மாவங்கெல்லாம் பேர் சிவா அவனையும் கூட கூப்பிட்டுக்கோ கூட நம்ம மிருதங்கார கூப்பிட்டுக்கோ என்ன தெரியுமா பண்ற இவரு மகாராஜா நான் என்ன பண்றேன்னு அதே மாதிரியே பண்ண போயாங்க குண்டி வச்சு போட்டுக்கிறீங்க அடா ஜெய் காளி ஜெய் ஜகம்மா போய் பஸ் ஸ்டாண்ட்ல பிட்டர் தான் சச்சி மாதிரி நான் மூசி வாங்க வாங்க ஆடுறிய அதனால உனக்கு ஈஸியான வேலை சொன்னேன் சுலபமான வேலை சம்பாதிக்கலாம் ஆமா மகாராஜா என் அம்மா என்ன தொண்டாட தெரியும் சின்ன பாடு தேவை இந்த சபை இருக்கிறது
மகாராஜா ஏய் மகாராஜன் எல்லாம் ஒரே அப்பனு போங்க குடிக்கிறாரு. ஏங்க மகாராஜா எல்லாம் கேட்டுக்கியா கூத்து பாக்குறாங்களா மகாராஜா யாரு கிடையாது சொந்த அக்கா மோனம் இப்ப வந்து வாயில ஏங்க மகாராஜா அப்ப யானே தெரியாது. கூத்தாட வந்து விட்டால் கூச்சா நாச்ச ஈனம் மான சூடு சொல்றோம் இது பூரா பரமலை கட்டி வச்சிடணும். பரண மேல எந்த மாசம் இருந்து தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பறிச்சோம். ஆமா கூத்தாடிக்கு கூச்சா நாச்சம் ஈனம் மானம் சூடு சூடு சொரணம். சொல்லணும். அவன் உடம்புல நல்ல ரத்தமே ஓடக்கூடாது. கெட்ட ரத்தம் தான் ஒண்ணு அதான் ஒண்ணு உண்மை. அந்த மாதிரி கெட்ட ரத்தம் மம்மால போங்க கேளு ஏன்னா உங்க அம்மா நான் போகலாம். யார் மொத்தலே ஏறவா ஏய், கூச்சா நாச்சம் இருக்கக்கூடாது. தை மாசம் எடுத்து பரமலை வச்சிடணும். பரண மேல அடுத்துக்கப்ப புரட்டாசி 3ஆம் தேதிக்கு 3ஆம் தேதி தான் திருவிழா எடுத்து வைக்கணுமா? அத போல கூச்சம் இல்லாத ஆட்டானா கூத்தாடி பேரு. ஏய் அது வெளிய எடுத்த வேண்டாம். இந்த பதவி இருக்கிற சவால். சரியா டெய்லியும் மதியம் 12 மணி ஒயின் ஷாப்ல பார்க்கலாம். இல்ல மகாராஜா அத விட்டா காலையில 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை பன்னிக்கறி கடையில பார்க்கலாம். இந்தாட சபா. ஏய் நான் பார்த்தேன் அது ரெண்டு. ஏங்க மகாராஜா இம்மாத்தத்துக்கு காரணம் எங்க பாருங்க இம்மாத்தத்துக்கு காரணம் நாள காரணங்க ஏய் வீணா ஜாடா அத இருக்குது. இந்த சபை இருக்கிற சபை. புரியா? சேவ லாகத்து குடுதோ. சேவ சபை. பாடி நாடி குடுதோ. பாடி சபை. தெளிய குடுதோ. கடைக சபை. என்ன ஊரு இது? நான் ஒன்னு தெரியல கம்யூனிட்டி காமல வாங்கலாம். கம்மியா நான் ஒண்ணும் தெரியல. போச்சு வரேடா போடா. ஏன்னா பா ஊரு கட்டியா? சென்னையில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய துண்டலம் அண்ணாநகர். என்னது? துண்டலம் துண்டலம் அண்ணாநகர் துண்டலம் மன்னாநகர் கிராமத்தில் இந்த தினத்துல எதற்காக நாடகம்? ஊர்ல யாருக்கும் தூக்கம் வரல, அதனால கூட்டு வச்சுக்கிறாங்க. ஊர்ல தகுண்டா உனக்கு ஏய் இப்பேற்பட்ட கிராமத்தில் இந்த தினத்துல எதற்காக நடக்க தெரியுமா? வீரபத்திர சாமிக்காக. வீரபத்ர சுவாமி ஆமா. அதோர வீரபத்ர சுவாமி அப்பேற்பட்ட அப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அதோட விட்டா பெருமை தராது. அப்படி என்று சித்திரை மாசம் கிராமத்தில் ஆடுவாங்க. ஆமா. கத்திரில பால் வச்சு அதே போல அந்த தமிழ்நாட்டில இருந்து 12 கிராமத்தில் இருந்து இந்த சுத்துப்பாட்டுல பேராமட்டு அந்த ஊரு ஊர்ல இருந்து அப்பேற்பட்ட சென்னைக்கு வந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருந்து நல்ல முறையில இல்லற ஈடுபட்டு குடும்பம் நல்ல முறையில இருந்து அப்பேற்பட்ட அங்கிருந்து அங்க போய் வீரபத்ர சுவாமி கும்பிட முடியாது. அப்படி என்று இப்பேற்பட்ட சென்னை கிராமத்தில் ஒரு பகுதியாக நம்ம கும்பிட வேண்டும். அப்படி என்றதுக்கு நியமித்து இந்த கூத்தை வைத்திருக்கிறாங்களே இவங்க எப்பேற்பட்ட திரும்ப நான் எப்பேற்பட்டாங்க எங்க எல்லாம் மனுஷன் தான். ஏடா மனுஷன் மாடா மனுஷன் தான். டேய் சொல்லுவாங்க வசனம் சுடர் ஒளியா இருந்தாலும் அது தூண்டுகோல் வர இருக்கணும். நாங்க 16 பேர் ஆட்டக்காரர் இல்ல. அந்த சுடர் விட்டு எரியறதுக்கு தூண்டுகோல் வர. ஏய் அப்பேற்பட்ட ஆள் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா உனக்கு? ஓடி தாய்மாரே தந்தை மாரே பழையூர் மன்னனாவே பேர் போன பண்ணு. நான் நம்ம பழையூர்ல பிறந்தன தவிர ஆனா நம்ம மண்ணோட பெருமை இந்த பிறந்து நல்ல முறையில ஆட்டம் கத்துன்னு பண்ருட்டிக்கு என்ன போன பார்த்தா தெரியும். ஏன்னா பழையூர் மூலாவி அறிவிக்கிற ஆட்டம் பழையூர் சொன்ன உடனே அந்த மண்ணோட வளம்
யாருமே ஒண்ணு சொல்ல தேவையில்லை. தேவையில்லை. சிறப்பாகவே ஆடுவாங்க. ஏன்னா, மூணாவது எடுத்துட்டாங்க பேரு. அதே போல அந்த பழையனூர் கிராமத்தில் யாரும் பாரத ராமாயண சிவபுராணம் விஷ்ணுபுராணம் படிக்காத ஆளு கிடையாது. அதனால அவ்வளவெல்லாம் படிச்சு இருந்தாலும் இந்த கிராமத்துல நாளைக்கு தெரியுமா வச்சுக்கிறேன். ஆசைப்பட்டு தெரு கூச்சி வேஷம் போட்டு ஆட வந்தோம். அது மட்டுமா லட்சுமி கடாச்ச வாங்கு சீதாவையில் நாடகச்ச லட்சுமி கடாச்ச வாங்கு சீதாவையில் நாடகச்ச சிக்கருக்கு யாத்தவாறு கட்ட கல்வி ஆடுவோம் நாங்கள் ஆடுவோம் இந்த தாயகரை பார்த்து கொடு அப்பேற்பட்ட இந்த வீரபத்ர நாடகத்தை நல்ல முறையிலே நடத்த வேண்டும். அப்படி என்று நம்ம அகோர வீரபத்ர சாமி எங்கு இருந்தாலும் விடக்கூடாது என்று ஆசைப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த நாட்டை விட்டு உள்நாட்டை விட்டு அயல்நாட்டுக்கு வந்து வளர்ந்தாலும் இந்த விடக்கூடாது என்று விடா முயற்சியோடு இந்த வீரபத்ர சுவாமி நல்ல முறையிலே வழிபாட்டு நடத்தி வருகிறார் பாரு. அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த அகோர வீரபத்ர சாமி இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும், எந்த ஒரு குறைமையில்லாமல் இருக்க வேண்டும் என்று அந்த அப்பனை பிரார்த்திக்கின்றேன். அப்பேற்பட்ட யார் தெரியுமா பாரத ராமாயண விஷ்ணுபுராணம் அத்தனையும் கற்றறிந்த அமைந்திருக்கக்கூடிய தாக்குதமர்களுக்கும் கற்றறிந்த கலைஞர்களுக்கும் இன்னும் படித்த மாமியார்களுக்கும் அது மட்டும் கிடையாது. பழையனூர்ல ஏன்னா இந்த அளவு நாளா ஆட்ட ஆடும் நான் எதிரியே பார்க்கல. ஒரு நாளத்துல பொட்டி கவுண்டரும் உட்காந்து பாரு எங்க பையனை சித்தப்பா என்ன பையா பாட்டு ஒத்தி வச்சு அச்சு இருப்பாங்க அந்த தெருவுல ஒத்தி கடான்னுவாங்க. எனக்கு ஆட்டம் தேவை ஒண்ணு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் படுப்பேன். ஏண்டா எங்களுக்கு வயசு வரைக்கும் நாங்க ஆடுவோம், எங்களுக்கு பிடி ஆடுறதுக்கு ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி கவுண்டரும் அந்த பையனை கவுண்டர் அழைச்சிட்டு போய் ஒரு காலத்துல உட்கார வச்சு முதல் இந்த வீரபத்ர நடத்துல ஈஸ்வரி தான் முதல்ல அண்ணன் இந்த பாட்டை கத்துன்னு ஒரு வருஷமா ஆட முடியாது கூட போய் படுத்துக்கினேன். ஏன்னு கேட்டா ஆளை பார்த்து பயம் போச்சு நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு 2 வருஷம் கழிச்சு முதல்ல ஈஸ்வரி தான் அண்ணன். ஏதோ அந்த அம்மா பிடிக்கல அந்த பொட்டி கவுண்டரும் இந்த பயிற்சி வரக்கூடிய இவங்க எல்லாம் ஒத்திக்க வச்சு கத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஒத்திக்க வச்சு ஒரு பசங்களை கூட்டா கூட வரமாட்டாம. ஆனா இப்ப இருக்கிற வாத்தியாரு ஒத்திக்க வச்சு அடுத்த பசங்களை கத்து கொடுக்க மாட்டான். ஏன்னா உண்மையாலும் இப்ப யாருன்னா இப்ப எடுத்து ராணகரார் பாரு எங்க யாரு மாமாங்க இருக்கக்கூடிய இப்ப 3 மாசமா கேட்டுக்கிறாரு ஒரு பாட்டு எழுதி ராணா எனக்கு நேரம் எழுதி கொடுக்க முடியல. யாரு கேட்டாச்சுக்கா நம்ம கிட்ட கல்வி அவன் எழுதி வைக்கணும் நாளைக்கு அந்த பாட்டு பண்ணா நம்ம பின்னாடி காசம் போல பாட முடியாதுன்னு அப்படின்னு ஒரு ஆட்டக்காரர்களுக்கு திருட்டு நினைப்பெல்லாம் இருக்குது நிறைய. அந்த நல்ல உள்ளங்கள் படைத்த அப்பேற்பட்ட பொட்டி கவுண்டருக்கும் சமந்திருக்கிறாரு என் ஆர்வம் சித்தமாக இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கும் அதாவது திருக்குட்ட நாடகத்துக்கு பேர் போன ஆளு அப்பேற்பட்ட படித்தவர்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். இன்னும் கூட பாடக சபையில படித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய வீரபத்ரன் பரந்தாமன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் ஆர்வ நண்பன் அத்தனை பேர்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். சுருதிமலை மீதில் வேளா உன்னை தோத்தரிக்க சுற்றமல்ல பாலா உன்னை தோத்தரிக்க சுற்றமல்ல பாலா
எந்நாட்டுக்கு பொன்னாட இருக்கக்கூடிய பழையனூர் கிராமத்தில் வாசம் செய்து அந்த பழையனூர் கிராமத்தை விட்டு சென்னை மாநகரில் வந்து வாசம் செய்து வரக்கூடிய பப்பலா கொண்ட மகன் அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஆறுவீர் மாமா இதை எனக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பத்தில் எந்த ஒரு குறைமில்லாமல் படிக்கு சுவாமி அமர்ந்து காத்திருக்கிறார் என்று பழையனூர் கிராமத்தில் சிலபாய் மகன் கூடிய கோவிந்த கவுண்டர் மகன் வீரபத்திரன் இது கோவிந்தராஜுக்காக 200 ரூபாய் சுபோஜயம். இன்னும் பழையனூரை சேர்ந்த லட்சுமணன் இது கோவிந்தராஜுக்காக 200 ரூபாய் சுபோஜயம். இன்னும் பழையனூரை சேர்ந்த தவக்குமார் கோவிந்தராஜுக்காக 100 ரூபாய் சுபோஜயம். அதே பழையனூரை சேர்ந்த பரந்தாமன் இது கோவிந்தராஜுக்காக 100 ரூபாய் சுபோஜயம். சுபாஜம் பழையவரை சேர்ந்த ராஜா என்பவர் இது கோவிந்தராஜுக்காக சுபாஜயம். பழையவரை சேர்ந்த சுகு என்பவர் இது நண்பன் கோவிந்தராஜுக்காக 100 ரூபாய் சுபாஜயம். பழையவரை சேர்ந்த இன்னும் பழனி மாமா அவர்கள் கோவிந்தராஜுக்காக 100 ரூபாய் சுபாஜயம். அது மட்டுமா மற்ற தெரிவிக்க மந்திரி தந்திரி அப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் கட்டவுடனே தூண்டி வர வேண்டும். அது தவிர காட்டு ஓரத்துல அந்த குரங்கெல்லாம் ஓட்டக்கூடிய பேர் வச்ச மானுக்குட்டி. மானுக்குட்டியா? அவன் பேரு மானுக்குட்டி தான். அவன் பயத்திலயும் மானுக்குட்டி தான். ஆனா அவன் பேர் மானுக்குட்டி. கையென்றால் என்ன? கையென்றால் என்னடா? அதான் பண்ணுவீங்க. கறி பறி சேனரம் அப்படின்னா தெரியுமா? சேனைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, படை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை சேனைகளும் நடுகாமி ஆனா இந்த தச்சிகாபிரமன் எப்படி வருது இதை உங்களுக்கு தெரியுமா? அம்மா எங்கடா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போட்டுருப்பீங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பொண்ணு. நான் எப்படி இருக்கேன்? தாயாரு தந்தையாரு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? தந்தையாக இருக்கக்கூடிய புள்ள குத்தா
நானும் நைட்டு 10 மணிக்கு நான் யாருன்னு கேட்டா பின்ன அவன் யாருன்னு சொல்லுவான். நானும் புள்ள குத்தா. ஏய் என் தந்தையாக இருக்கக்கூடிய யாரு தந்தையாக இருக்கக்கூடிய சதுர்முக படைத்த பிரம்மதேவன். சதுர்முக படைத்த பிரம்மதேவன். பிரம்மதேவன். இந்த பிரம்மதேவன் இருக்கிறாயே இந்த பாமர மக்களும் ஆமா. படைக்கக்கூடிய கர்த்தா. படைக்கக்கூடிய கர்த்தா. நீ பிறந்தாயே நீ எப்படி பிறந்தாய்? நான் எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கும் போனேன். ஏய் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 5 மணிக்கு முருங்கை மரத்துக்கு அடியில் டேய் ஒத்துக்கிற சின்ன வாரத்தை சொல்றாங்க. ஏய் ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் எத்தனை மாதம்? 10 மாதம். 13 மாதம். ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் படைப்புக்கு கூடிய தந்தையாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கிறது 13 மாதம். என்னடா யாருக்கு மட்டும் ஏய் ஏறடா ஏய் ஏறடா போங்கடா. என் தந்தையாக இருக்கக்கூடிய ஐயாக பிரம்மதேவன் படைக்கக்கூடிய பார்த்த கூடிய அடிக்கிறது உனக்கு வழிதான் இல்லையோ என் அல்லபுறம் வழி எடுத்துக்கியா ஏய் அது மட்டும் தான் வந்து வேற. உண்மையான ஈட்டு வழி ஆளான்னு சொல்லி தான் தாண்டி போறதுன்னு வந்தேன். வேறதுமே காட்ட முடியாது. பள்ளி சாட்டை கட்டி போட்டு உட்காந்து தலை பேர உட்கார இதெல்லாம் போனா நம்மள மாலை அடிக்க முடியல. பூரா சக்கப்புறம் வழி எடுத்துக்கின்னு இங்க பாருங்க நீங்க அப்படி சொல்ற தாளகாரன் என்னன்றா அவன் ஒருத்தர பொய்யன்றான் அந்த புடவை தான் அந்த புடவை ஆர்மியில போய் எடுத்த அந்த புடவை தான் ஆர்மி பட்டு அப்பேற்பட்ட அயனாகிய பிரம்மதேவன் படைக்கப்பட்ட நீ குழந்தையா பிறந்தாங்க 13 மாதம். 13 மாதம் 13 மாதம். எப்படி தெரியுமா 13 மாதம்? தந்தையை தள்ளக்கூடிய தந்தையுடைய கர்ப்பத்திலே அந்த விந்தானது 3 மாதம் வர வேண்டும். ஆனா பெண்களுக்கு மட்டும் தான் கற்பு நடக்காது. ஒரு ஆண் மகனுக்கு கற்பு, ஒரு ஆண் மகனுக்கு கற்பு. அந்த விந்தானது 3 மாதம் அந்த தந்தையுடைய கருவறையில விந்தானது வளர்ந்தாதான் ஒரு தாயுடைய கருவறைக்கு சென்று ஒரு குழந்தையாக தங்கும். அப்பேற்பட்ட 10 மாதம் தாயுடைய கருவறையில 3 மாதம் தந்தையுடைய கருவறையில ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் 13 மாதம் ஆகி நீ பிறந்தாய். ஆனா நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்து சொல்றது கூட நாடி வாங்கினா ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமானால் நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? என் தந்தையாக இருக்கக்கூடிய பின்னாடி அப்படி நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? நான் எப்படி தெரியுமா பிறந்தேன்? எப்படி என் தந்தையாக இருக்கக்கூடிய பிரம்மதேவனுக்கும் அயனாக பிரம்மதேவனுக்கும் வலது கால் பெரியவரிலே யாரு இந்த பிறகு தக்கர் தெரியுமா 36 வருட காலமாக என் தந்தையாக இருக்கக்கூடிய அயனாக பிரம்மதேவன் 36 வருட காலமாக அரியணை தவத்தை செய்து அப்பியார் வச்ச ஒரு நம்மளை விட கடுப்பு கட்டளை இருக்க வேண்டும். இந்த சரணி ஆள வேண்டும் அப்படின்னு நிலைமை நினைச்சாரு. உடனே வர போறான். அந்த சரணியில் புகையிட்ட தரணியில் புகழ்பெற்ற தரணி என்றால் உங்களுக்கு என்ன தெரியுமா? தரணினா பூமி. இப்பேற்பட்ட தரணியில் நம்ம மகனாக இருக்கக்கூடிய ஒருவனே ஆள வேண்டும் அப்படி என்று தந்தையாக இருக்கக்கூடிய அயனாக பிரம்மதேவன் படைப்பு கர்த்தவர் படைப்பு கர்த்தவர் இருந்தாலும் தூவரனை கோரி அறியாத தவத்தை செய்து என்னை வலதுகால் பெரியவில்லை உற்பத்தி செய்தார். முதலாக நான் பிறந்தேன். இரண்டாவது இடது கால் பெரியவரில் யாரு ஒரு ஆண் குழந்தை மட்டும் வந்துட்டா போராது. இதற்கு பெண் குழந்தை ஒன்று பிறக்க வேண்டும் அப்படி என்று தரணி என்று ஒரு
வலது கால பெரிய இல்ல இன்னும் ஒரு குழந்தை இடது கால பெரிய தச்சகன் தரணி இரு குழந்தை பிறந்தது அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவுக்கு புராணத்துல பார்த்தா தரணி ஆனா நம்ம நேரத்துல பார்த்தா வர்ணகாவதி அப்பேற்பட்ட அப்படி என்று பர்ணகாவதி என்று பெயர் எடுத்தார். அப்படி பெயர் எடுத்த உடனே எங்களுக்கும் இல்லற வாழ்க்கை அதாவது தக்க பருவமானது. அந்த நேரத்தில் காமம் என்பது வாங்கவிட்டது. அந்த நேரத்தில் இந்த உலகத்தை எப்படியாவது விற்பனை செய்ய வேண்டும். அன்னைக்கு நாங்க பண்ண தப்புறோம். இன்னைக்கு அண்ணன் தங்கச்சி வர்ற காரணமே சொந்த தங்கச்சி பர்ணகாவதியாக இருக்கக்கூடிய எனக்கும் என் தங்கையாக இருக்கக்கூடிய பர்ணகாவதிக்கும் திருமணம் செய்து வைத்தார். இவரு ஆட்டத்திலேயே தங்கச்சி வச்சு கட்டிதாரு. ஆனா அங்க வீட்லயே அப்படிதான் இருக்கு. பூச்சி அப்பேற்பட்ட 2 குழந்தையை பயனடித்து அப்பொழுது இந்த தரணி முழுவதும் தெரியுமா 4 திசை 8 திக்குகளும் வெளியப்படப்பட்டால் கிணறல் கெமிடல் என் மகனாக இருக்கக்கூடிய சக்கரவர்மனை கண்டால் அத்தனை பேரும் கீழடியில் நிற்க வேண்டும். அப்படி என்று எனக்கு திருமணம் செய்து வைத்தார். இருக்கக்கூடிய அப்பொழுது திருமணம் செய்து முறையிலே இளவரசில ஈடுபட்டு 2000 புள்ளைய பெத்தாரா? மிஷின் வச்சிருப்பாரு. ஒருவேளை புள்ள பேக்கிற மிஷின் வச்சிருப்பாரோ? ஆமா, அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மகாராஜா மோட்டர் ஸ்டாங்கோ ஒண்ணு புரியல. அப்படி முருகா 2000 ஆண் குழந்தை பயன்படுத்தேன். அந்த 2000 ஆண் குழந்தை பயன்படுத்த வரக்கூடிய நானவர் அப்படி சுத்தி கொண்டு பார்த்தான். அப்பொழுது தத்திக பெருமன் ஒருவனும் இந்த தரணியை நமக்கு சொந்தம். அப்படி இப்ப நான் எழுதி கதை ஏன்னா போயிட்டு சொல்றேன். உனக்குதான் ரெஸ்ட் இல்லை, எனக்கு ரெஸ்ட் இருக்குதா? அதானே எனக்கு வேலையே. அப்படி 2000 ஆண் குழந்தை பயன்படுத்தி உடனே நாரதர் வந்தான். இந்த தக்க பிரமன் ஒருவனே இந்த தரணி ஆட்சி வளர்க்கிறான். இவனுக்கு பிறந்த குழந்தை 2000 ஆண் குழந்தை இருக்கிறது. அப்படி என்று இந்த குழந்தை எப்படியாவது மடிக்க வேண்டும். அப்படி என்று திருநாட்டை சேரக்கூடிய நாரதர் ஆனவர் என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 2000 ஆண் குழந்தைகளை கூப்பிட்டார். அழைத்து அப்பா உன் தந்தையை விட அதிக பலம் படைத்து இந்த தரணியை நீங்க ஆள வேண்டும். ஓடுது பார் நதி என்று சொல்லக்கூடிய கயா நதி. கயலாயம் வேற கயா நதி வேற. அப்பேற்பட்ட கயா நதியிலே தலை முடிக்கு வந்தால் இந்த தந்தையை விட நீங்க அதிகமாக தலையை ஆளலாம் அப்படி தெரிவித்தான். அப்பொழுது என் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 2000 ஆண் குழந்தை எங்க அந்த கயா நதியில போய் தலைமை அந்த 2000 ஆண் குழந்தையும் பசுமைகளாக அந்த 2000 ஆண் குழந்தையை படித்து விட்டான். அப்பொழுது பார்த்தேன் இதுக்கு மேல ஆண் குழந்தை படம் பார்க்கட்டும். பெண் குழந்தையை பயனெடுத்தால் இந்த உலகத்தை நாம் ஒருவரே ஆள வேண்டும். தான் கடவுள், தான் காலம், தானே தெய்வம் அப்படி என்று ஆள வேண்டும் என்று. எத்தனை குழந்தை? 51. 49 பொண்ணு அது நாளைக்கு வரும். வரும் 49 பெண் குழந்தை. எத்தனை? 49 பெண் குழந்தையை பயன்படுத்தாலும் அதற்கு ஒரு புறம். ஆனால் 49 குழந்தையை பயன்படுத்தி நல்ல முறையில் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு மக்களுக்கு
அப்படி இருந்தாலும் இந்த தினத்துல என் தந்தையாக இருக்கக்கூடிய எது அழைத்திருக்கீங்களா? இருக்குங்க. 49 பெண் குழந்தை சொன்னீங்க. 49 பெண் குழந்தையும் திருமணம் ஆயிடுச்சா? ஆமா, திருமணம் ஆச்சா? திருமணம் ஆகலையா? ஓ, அத கேக்குறேன். ஆமா, சொல்லுவா.